இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், பிழைத்தால் சாவோமா. ஆவியானவர் உணர்த்தின வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 8 வசனம் 13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். For if we live after the flesh, we shall die. But if we through the Spirit do mortify the deeds of the body, we shall live. Romans chapter 8 verse 13. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் மாம்சத்தின்படி பிழைத்திருந்தோம் அப்படின்னா சாவோம், மாறாக ஆவியினாலே மாம்சத்தினுடைய கிரியைகளை நாம் அழித்தோம், சாகடித்தோம் அப்படின்னா நாம பிழைத்தவர்களாவோம் அப்படின்னு இந்த இடத்திலே தெளிவாக எழுதியுள்ளார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பிழைத்தால் சாவோமா? என்ன நினைக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். என கண்மானவர்களே, அதாவது நம்மளுக்கு உலகம் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, எப்படியாவது நம்ம உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தா பிழைச்சி எழுந்துடலாம். இது சம் ஆக்சிடென்ட்ஸ்ல மாட்டினவங்க கிட்ட கூட இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, என்ன லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, உயிரை மாத்திரம் பிடிச்சிருந்தா போதும், நம்ம பிழைச்சி எழுந்துடலாம் அப்படின்னு. இன்னும் நிறைய லாஸ்ட்ல போய் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிற பீப்புள்டையும் சொல்லுவாங்க, பரவாயில்ல, போனது போட்டும், நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியாவது பிழைத்திருங்கள், மறுபடியும் எழும்பிடலாம் அப்படின்னு. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இங்க அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா கருத்தை பவுல் எழுதியிருக்கிறாரு. ஒரு காரியம் நமக்கு தெரியும், எப்பவுமே பரிசுத்த வேதாகமும் இந்த உலகமும் என்டையர்லி ஆப்போசிட் தான். எல்லா விதத்திலும், ஈவன் எந்த விதத்திலும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் பைபிள் சொல்லாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, காரியங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்திருந்தால் சாவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, மாம்சத்தின்படி அப்படின்னா என்னுடைய மாம்சத்தின் கிரியைகள், அநேக காரியங்கள் உண்டு, அந்த காரியங்களின்படி நான் நடக்கிறேன் அப்படின்னா அது எல்லாமே பொழைச்சிருக்கும். எனக்குள்ளா இருக்கிற இந்த மாம்சம் தருகிற காரியங்கள் அது தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த காரியங்களை என்னுடைய மாம்சத்தின்படி நான் நடக்கிறேன் அப்படின்னா தேவனை விட்டு தூரம் போயிட்டே இருப்பேன். அவர் அடுத்த ஒரு காரியத்தை சொல்றாரு, ஆவியின் துணை கொண்டு, ஆவி என்ன சொல்லுகிறதோ, எதை எனக்கு போதிக்கிறதோ அதை நான் கை கொண்டு மாம்சத்துடைய கிரியைகளை நான் அழிக்கிறேன் அப்படின்னா பிழைத்து கொள்ளுவேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படியானால் இதுக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய மாம்சம் என்னை தீமை செய்ய, தீய காரியங்களை செய்யறதற்கு என்னை ஒரு பக்கம் இழுக்குது, இந்த பக்கம் என்னுடைய ஆவி அது செயல்படுகிறது. நான் இந்த ஆவியின் துணை கொண்டு இந்த மாம்சத்துடைய கிரியைக்கு நான் உடன்படலை அப்படின்னா ஆவியில நான் வின் பண்ணிடுவேன், மாம்சத்தை ஓவர் கம் பண்ணிடுவேன். அப்படியானால் தேவனோடு கூட இருப்பேன். இதைத்தான் சொல்றாரு, நீங்கள் பிழைப்பீர்கள் அப்படின்னு. நமக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி இருக்கிறார். நம்ம வேதத்துல நிறைய இடத்துல பார்ப்போம், ஒரு சிறுமி மரித்துட்டா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவள் நித்திரையா இருக்கிறாள். அவன் மரித்து போனான் அப்படின்னு ஒருவனை குறித்து எல்லாரும் சொல்றப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, அவன் நித்திரை மயக்கத்தில் இருக்கிறான், அதாவது தூங்கி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு. அங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஃபிளஷ்லி அவங்க இறந்தாச்சு. அப்படியானால் நம் மாம்சத்தில் சரீர பிரகாரமாக நம்ம உயிர் போறது, சாகிறது தேவனுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி மரணம் கிடையாது. அது ஒரு நித்திரை, அதாவது தூக்கத்துக்கு சமந்தான். மாறாக அந்த இளைய குமாரனை குறித்து இயேசு கிறிஸ்து ஊமையில என்ன சொல்லுவார் அப்படின்னா, தன் தகப்பனை விட்டு அவன் பிரிந்திருந்துட்டு திரும்ப வருவான். அப்ப அவனை பார்த்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவன் மரித்திருந்தான், இப்போது வந்திருக்கிறான், உயிரோடு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? தந்தையை விட்டு, தேவனை விட்டு நாம் தூரம் போகிறதையே அவர் மரணம், உயிர் போன நிலை அப்படின்னு குறிப்பிடுகிறார். சோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் விழித்திருந்தால், பிழைத்திருந்தால்
நாம் தேவனுக்கு முன்பதாக அவரை விட்டு தூரம் போனவர்களாக, இறந்தவர்களாக காணப்படுவோம். மாறாக நம்முடைய ஆவியின் துணையாலே என்னுடைய சரீரத்தின் காரியங்களை நான் மேற்கொண்டால், அதை எந்த விதத்திலும் கிரியை செய்யாதபடி நான் என்னை காத்து கொண்டால், நான் தேவனோடு கூட நடக்கிற அனுபவத்தில் இருப்பேன். அதைத்தான் இங்க சொல்லுகிறார், ஆவியின் துணை கொண்டு மாம்சத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்படின்னு. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமது அழைப்பிலே நாங்கள் நிற்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த நேரத்திலும் எங்களுடைய மாம்சமானது எழும்பி செயல்படாமல் ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, எங்கள் ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் ஆவியானுடைய வழி நடத்தல நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா காவலோடும் எங்களை காத்து கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.